இப்போது பன்னீர் செய்கிறது, பன்னீர் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். அது எப்படின்னு பார்க்கலாமா? இந்த பன்னீர் எடுத்துருக்கிறேன். எடுத்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நம்ம வந்து க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ கிரேவி பண்ணனா கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணலாம். ஃப்ரைக்குன்னா கொஞ்சம் இந்த அளவு பண்ணால் தான் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, இது இவ்வளோ போதும். இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு தேவையானது மிக்ஸ் பண்ண போகிறோம். மஞ்சத்தூள், அடுத்து பன்னீர் மசாலா, வந்து ரெடிமேட் மசாலா, கொஞ்சம் சில்லி பவுட்ரு, அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம், தேவையான அளவு, அடுத்து உப்பு, தேவையான அளவு ஆயில் எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஓகே, மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை அப்படியே 10 நிமிஷம் காற்றுல ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணலாம். ஓகே, ஃப்ரை பண்ணும்போது இப்போது பன்னீர் ஃப்ரை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாமா? ஊற வச்ச பன்னீர் எடுத்துகிட்டு வந்தாச்சு. பொறுத்திட்டு ஓகே, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இன்னும் ரொம்ப விட்டானா அது ஹார்டாகிடும், அதோடய டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிடும். பார்த்தீங்களா, பன்னீர் ரெடி. இது கொஞ்சம் மேலே கருவேப்பிலை போட்டுப்பா. வாங்க பன்னீர் ஃப்ரை சாப்பிட்றதுக்கு. இன்னொரு நாள் வேறு எதுனா செஞ்சுட்டு உங்களை கூப்பிட்றேன். வாங்க, என்ன சரியாக சாப்பிட்றதுக்கு. சிஎஸ் லைஃப் கேரை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.